இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோஆபரேட்டிவ் லேர்னிங் பத்தி பார்க்க போறோம். கோஆபரேட்டிவ் லேர்னிங் என்னன்னா கூட்டுறவு கற்றல். அதாவது ஒரு ஸ்டாஃப் டீச்சரே வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லா கவனிக்காம அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவா கிளாஸ்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளாஸ்ல உள்ளவங்கள டீம்ஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. பண்ணி அவங்களுக்கு அவங்கவுங்க எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்கள கிளாஸ்ல வந்து முன்னாடி நிக்க வச்சு அந்த ஆக்டிவிட்டியை செய்ய வைக்கிறாங்க. அப்போ அததான் கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களாவே கத்துக்கிறாங்க. கோஆபரேட்டிவ் லேர்னிங் இஸ் எ சக்சஸ்ஃபுல் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி இன் விச் ஸ்மால் டீம்ஸ் each with the students of different levels of ability use a variety of learning activities to improve their understanding of a subject. Small groups of learners working together as a team to solve a problem, complete a task or accomplish a common goal. அவங்களோட காமன் கோல் அவங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்றாங்க, சாதிக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல என்னென்ன கூறுகள் இருக்கு, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் இன்டர் டிபெண்டன்ஸ், செகண்ட் ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன், தேர்ட் ஒன் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் அக்கௌண்டபிலிட்டி, ஃபோர்த் ஒன் இன்டர்பர்சனல் அண்ட் ஸ்மால் குரூப் ஸ்கில்ஸ், ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு குரூப் செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாசிட்டிவ் இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாசிட்டிவா எல்லாருமே சிங்க் ஆர் ஸ்விம் டுகெதர்னு சொல்றாங்க. இப்போ நம்ம குரூப்பா இருக்கனால ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருப்போம், சேர்ந்து இருப்போம். அததான் வந்துட்டு பாசிட்டிவ் இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் இதை பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ணிருக்க, இஸ் மை கெயின் யுவர் கெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐ கான் டூ இட் வித்வுட் யூ, நீ இல்லாம இந்த செயலை நான் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டீமுக்குள்ள வந்து ஒரு கோஆபரேட்டிவ் இருக்கு. அதுதான் வந்துட்டு பாசிட்டிவ் இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ரோமோட் ஈச் அதர் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிட்டு போடுமா அவங்கள்ட்ட கொடுத்து அலைன்மென்ட் பண்ணிக்கோ சொல்லுங்க. ஸ்லைட்மா. we work with a partner or as a team. அவங்க வந்து ஒரு பார்ட்னர் கூட ஒருத்தர் கூட அந்த டீம்ல இருக்க ஒருத்தர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, இல்லைன்னா டீமா வந்து ஒர்க் பண்றாங்க. ஐ நீட் யுவர் ஹெல்ப் அண்ட் யூ நீட் மை ஹெல்ப். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, உனக்கு என்னோட ஹெல்ப் தேவை. அதான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன்ல சொல்றாங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இண்டிவிஜுவலா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, குரூப்பா என்ன செஞ்சிருக்காங்கிறத கணக்கிடுறாங்க. அதாவது இப்ப கேக்குறாங்க, am I doing my part, நான் என்னோட பார்ட்ட செஞ்சிருக்கேனா, are you doing your part, நீ உன்னோட பார்ட்ட செஞ்சிருக்கியா, I am going to demonstrate what I know, எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். இதான் வந்து இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் அக்கௌண்டபிலிட்டினா சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் வந்துட்டு இன்டர்பர்சனல் அண்ட் ஸ்மால் குரூப் ஸ்கில்ஸ் சொல்றாங்க. we are all participating, எல்லாருமே சேர்ந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. some are listening, some are speaking, கொஞ்சம் பேர் வந்துட்டு லிசன் பண்றாங்க, கொஞ்சம் பேர் வந்து பேசுறாங்க. some get to recite, others get to coach. sometimes we all are doing part of an activity at the same time, ஒரே டைம்ல எல்லாரும் அவங்களோட ஆக்டிவிட்டியோட பார்ட்டை வந்து செய்யறாங்க. இதான் இன்டர்பர்சனல் அண்ட் ஸ்மால் குரூப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாங்க. குரூப்பா சேர்ந்து அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. இதான் வந்துட்டு இன்டர்பர்சனல் அண்ட் ஸ்மால் குரூப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு குரூப் ப்ராசஸிங் அப்படின்னா குரூப் செல்ஃப் எவாலுவேஷன். அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கிறத அவங்களாவே செல்ஃபா எவாலுவேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு அதை எவாலுவேட் பண்றாங்க. அதான் குரூப் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு கோஆபரேட்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். என்னென்ன யுக்திகள் இருக்கு இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அதுல வந்து கோஆபரேட்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஜிக்ஸா, திங்க், பேர், ஷேர், நம்பர்ட் ஹெட்ஸ் டுகெதர், ரவுண்ட் ராபின் பிரைன் ஸ்டோமிங், குரூப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், சர்க்கிள் தி சாகே இப்படின்னு ஒரு 6 இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜிக்ஸா அப்படின்னா என்ன, ஒவ்வொரு டைப்ல வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றது, அததான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜிக்ஸா அப்படின்னா என்னன்னா, the jigsaw technique is the method of organizing classroom activity that makes students dependent on each other to succeed. It breaks classes into groups and breaks assignments into pieces that
they group assembles to complete the puzzle. அதுதான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸா இருக்குன்னா அதை வந்து குரூப்ஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அசைன்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுல இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல பார்த்தோம்னா ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் தான் ஃபுல்லா இருக்கும். டீச்சர் வந்து ஒரு வழிகாட்டியா மட்டும்தான் இருப்பாங்களே தவிர ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க இதை பண்ணுங்க, இதை பண்ணலாம், அந்த மாதிரிதான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஜிக்ஸான்னு சொல்றாங்க. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். நெக்ஸ்ட் மேம், think pair share. Okay ma'am. Students spend a few minutes thinking individually about a solution to a problem posed by the teacher, then discuss their ideas with their peer before sharing their ideas with the whole group. இப்போ டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் சொல்லிடுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் இண்டிவிஜுவலா திங்க் பண்ணுவாங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீம்ல பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த ஆன்சரா இருக்குமோ இல்ல இந்த ஆன்சரா இருக்குமோன்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ ஹோல் டீமுக்குமே வந்துட்டு அந்த ஆன்சரை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹோல் டீமுக்கும் அந்த ஆன்சரை வந்து ஷேர் பண்றாங்க. அததான் திங்க் பேர் ஷேர்னு சொல்லி சொல்றாங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு நம்பர்ட் ஹெட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேம் நெக்ஸ்ட், a team of 4 is established. Each number is given a number of 1, 2, 3, 4. Questions are asked and groups work together. Teacher calls out a number 2 and each 2 is asked to give the answer. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா இப்போ ஒரு 5 குரூப் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவாங்க. டீச்சர் நீ 1 நீ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ டீச்சர் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்ல இருக்க இப்போ நம்பர் 2 சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்ல இருக்க அந்த செகண்ட் நம்பர் யாருக்கு கொடுத்திருக்காங்களோ அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இதுக்கு பேர் தான் நம்பர்ட் ஹெட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் வந்துட்டு ரவுண்ட் ராபின் பிரைன் ஸ்டோமிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். Groups appoint one member as the recorder. A question is posed with many answers and students are given time to think about answers. After the think time, members of the team share responses with one another round robin style. The recorder writes down the answers of the group members. The person next to the recorder starts and each person in the group in order gives an answer until time is called. இப்போ ஒரு குரூப் இருக்குன்னா ஒருத்தரை மட்டும் வந்து டீச்சர் ரெக்கார்டரா வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து என்னென்ன பண்றாங்கிறத ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ டீச்சர் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்போ அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க எந்த ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் டைம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ராபின் ஸ்டைலே ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாய்ப்பு வரும்போது அவங்களோட ஆன்சர் வந்து டைம் முடியறதுக்குள்ள வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. இததான் ரவுண்ட் ராபின் பிரைன் ஸ்டோமிங்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்டர் வந்து யார் யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இததான் ரவுண்ட் ராபின் பிரைன் ஸ்டோமிங்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு குரூப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. Are structured to emphasize higher order thinking skills, searches, analysis, and evaluation. Students work to produce a group project which they may have hand in selecting. Group investigation na enna higher order thinking skills அப்படின்னா நம்ம காக்னிட்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திருக்கோம். அனலைசிஸ் அண்ட் எவாலுவேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத ஆராய்ந்து அதுக்கு வந்து எவாலுவேட் பண்றது, அததான் வந்துட்டு குரூப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். யார் யார் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு பண்றாங்க. அதான் குரூப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் தி சாகே சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேம். சாரிடா. Okay ma'am. With the students in groups, the teacher first polls the class to see which students have a special knowledge of the topic being covered. First ஒரு டீச்சர் என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இதுல ஸ்பெஷல் நாலேஜ் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு மாதிரி யாருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் all students then return to their groups. Each in turn explains what they learned from the sagas. Because each one has gone to a different sage, they compare notes. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஏதோ ஒண்ணு கத்து கொடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு சாகைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்போதைக்கு மீதி கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரோட நோட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ டிஃப்ரெண்டான ஒரு டாபிக்ல டிஃப்ரெண்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் சர்க்கிள் தி சாகைன்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல இருக்க அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். cooperative learning helps to raise achievement of students. ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டை வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் தனியா பண்றான் அப்படின்னா அவனால ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அவனோட அந்த பார்ட்டிசிபேட் பண்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப குரூப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் வந்து இந்த மெத்தட்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. provide experiences that develop both good learning skills and social skills ன்னு சொல்றாங்க. அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து லேர்னிங் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்துட்டு நல்லா கிடைக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. அதே மாதிரி சோசியல் ஸ்கில்ஸும் வந்துட்டு டெவலப் ஆகுது. சோசியல் ஸ்கில்ஸ்னா இப்போ நம்ம குரூப்பா வந்து இருக்கனால மத்தவங்களை எப்படி மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்றதும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்றதும் சரி, இல்ல ஆக்டிவா லிசன் பண்றதா இருக்கட்டும், இல்ல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, குரூப்பா இருக்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும், பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சோசியல் ஸ்கில்ஸை வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கத்துக்கிறான். அது வந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இதான் வந்து இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங்கோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டிபெண்ட் ஆன் ஒன் அனதர். அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு தெரியுது தெரியல இல்லைனாலும் குரூப்பா நம்ம பிரிச்சு விட்டுட்டோம்னாவே கண்டிப்பா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம ஒன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா ஒன்னா இருந்தாவே எவ்வளவு பேசுவோம்னு தெரியும். லாட் ஆஃப் டாக்கிங் இருக்கும், ஒரே கலசல அப்படின்னு சொல்லி ஒரே சவுண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட் டு கிரேட் கொடுக்கறதுக்கு அந்த டீச்சருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு தெரியாததை இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்து நான் அந்த ஆக்டிவிட்டியை கூட பண்ணியிருந்திருக்கலாம். சோ எப்படி பண்றது, அந்த கிரேட் கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இதான் கோஆபரேட்டிவ் லேர்னிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ். அவ்வளவுதான். தேங்க்யூ மேம். எஸ். எனி queries? புரிஞ்சுதா புரியலங்கிறது கொஞ்சம் கேளுங்க எல்லாரும். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கங்கா அந்த சொல்லுங்க. 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ். செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். தேர்ட் ஒன் வந்துட்டு இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் அக்கௌண்டபிலிட்டி. ஃபோர்த் ஒன் இன்டர்பர்சனல் அண்ட் ஸ்மால் குரூப் ஸ்கில்ஸ். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு குரூப் செல்ஃப் எவாலுவேஷன்க்கா. தேங்க்ஸ்பா. அவ்வளவுதானா டவுட்? உங்களுக்கு டவுட்? கங்கா தேவி, சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜில ஃபோர்த் ஒன் சொன்னீங்கல்ல, ரவுண்ட் ரோபின் பிரைன் ஸ்டார்மிங், அப்படின்னா ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே. அப்படின்னு என்னன்னா ரவுண்ட் ராபின், இப்போ இந்த வட்ட மேசையா உட்காந்து பேசுறது எல்லாம் சொல்லுவாங்கல்லக்கா, அந்த மாதிரி ஃபுல்லா ஒரு ரவுண்டா வந்து இருந்துப்பாங்க. இப்போ டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் வந்துட்டு ரெக்கார்டரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன நடக்குது அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ டீச்சர் வந்துட்டு ஒரு கொஸ்டினை வந்துட்டு நிறைய ஆன்சர்ஸோட வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 4-5 ஆப்ஷன் ஒரு கொஸ்டின் கொடுத்து இதுக்கு இவ்வளவு ஆப்ஷன், இந்த ஆன்சர்ஸ்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம தான் யோசிக்கணும், திங்கிங்க்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வாய்ப்பு வரும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்க்கா. அததான் வந்து அந்த ரெக்கார்டர் வந்து எனி டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, யாரு என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ரவுண்ட் ராபின் பிரைன் ஸ்டார்மிங். புரிஞ்சதாக்கா? புரிஞ்சதுப்பா, தேங்க்ஸ். ஓகேக்கா. வேற ஏதாவது டவுட்? உங்களுக்கு டவுட் இல்லைன்னா சொல்லுங்க, நான் கொஸ்டின் கேக்குறேன். யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க போலயே. அப்ப நீ கேள்வி கேளு. அனுஷா அக்கா, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன்னா அனுஷியா இருக்காளா?
ம் அனுஷியாக்கா ஃபேஸ் அவ டு ஃபேஸ் இன்டராக்ஷன்னா என்னன்னுக்கா சொன்னேன்? ஹலோ அவ இருக்க மாதிரியே தெரியலையே. கிளாஸ்ல அனுஷ்யா தேவி பேசுறேன். அனுஷ்யா தேவி தான் இருக்கா, அனுஷ்யா இருக்க மாதிரி இல்லையே. மேம் அவங்க பேசுறாங்க மேம், Ma'am, ஆனா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது மேம். அப்படியா? எஸ் மேம், Okay, மைக் okay, ஆன் fine. பண்றாங்க மேம், ஆனா கேட்கல மேம். சரி, ஓகே. ம் அனுஷ்யா யாரையா தேவி கேளுமா. ம் அனுஷ்யா தேவி நீங்க வந்து நான் advantages last ஆ தான் cooperative join advantages பண்ணேன். ஹலோ மேம். எஸ்மா. அனுஷ்யாவா? மேம் சாரி மேம். ஆமா மேம், நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். சோ ஆமா, நீ லேட், கவனிக்கல. அதனாலதான் நீ இருக்க மாட்டேன்னு நினைச்சு அவங்க கிட்ட சொன்னேன், நீ இருக்க மாட்டேன்ட்டு. நான் சரி, இப்ப தான் வந்தேன். ஓகே. அப்ப அடுத்து யாரையா ஒருத்தவங்கள்ட்ட கேளுமா. தேங்க்யூ மேம். ம் தேங்க்யூ. கோஆபரேட்டிவ் லேர்னிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன சொன்னேன்னு சொல்லுப்பா. ஜோதிகா. ஹலோ. ஜோதிகா, கோஆபரேட்டிவ் லேர்னிங்கோட அட்வான்டேஜஸ் சொல்லுங்க. குரூப்பா சேர்ந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து மத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்பா ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. நான் சொன்னேன்ல ஒரு 2 பாயிண்ட், அத கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த 2 பாயிண்ட் தான் அவங்க கவனிக்கல போல. சரி, நானே சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும் கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். சோசியல் ஸ்கில்ஸ் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேவா ஜோதிகா? ஓகே. வெரி குட். So shall we move to the next method? ஓகே மேம். யார் அது? Who is ready? Very good, Ganga Devi. Thank you மேம். நெக்ஸ்ட் யாருமா? மேம் கார்த்திகா மேம். கார்த்திகா. Is it visible? எஸ் மேம். Yes ma. ஆரம்பிக்கலாம். Good afternoon to all. I am CS Kartika. Today I am going to talk about Dalton plan. Dalton planன்றது வந்து டீச்சிங் மெத்தட்ல ஒன் ஆஃப் த மெத்தட். இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஹெலன் பார்கஸ்ட் அப்படின்ற ஒரு லேடி. இவங்களோட இயர் என்ன இயர்னா 1886 to 1973. இவங்க தான் இந்த டால்டன் பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மேம். டால்டன் பிளான் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு மெத்தடோ இல்லை ஒரு சிஸ்டமோ கிடையாது. இது வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸாலான உருவான ஒரு பிளான் தான் இந்த டால்டன் பிளான். இதை வந்து 1920 இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மேம். இதை டெவலப் பண்ணவங்க ஹெலன் பார்கஸ்ட். எங்க டெவலப் பண்ணாங்கன்னா டால்டன் ஹை ஸ்கூல், யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு டால்டன் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல வந்து இவங்க இதை கிரியேட் பண்ணனால இதுக்கு டால்டன் பிளான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இது யாரோட இன்ஃப்ளூயன்ஸால இவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா மரியா மாண்டெசோரி அப்புறம் ஜான் டூவே அப்படின்ற ரெண்டு எஜுகேஷனலிஸ்ட். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் இவங்க இந்த டால்டன் பிளானையே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மேம். இவங்க வந்து டீச்சரா இருந்தாங்க யூஎஸ்ஏல. இந்த டால்டன் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல வந்து இவங்க டீச்சரா இருந்தாங்க. அப்போ வந்து ஃப்ரண்டல் மெத்தட்
அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 8 years to 12 years ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப அவங்க கிட்ட இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதை வச்சு இவங்க இந்த டால்டன் பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க அப்புறம் அதுக்கடுத்து 1913 to 1915 யூரோப்ல ஸ்டே பண்ணியிருக்கிறப்போ மரியா மான்ஸ்ட்ரே அவங்களோட ஸ்கூல்ல இவங்க ஒர்க் பண்றப்போ அந்த டீச்சர் எப்படி இருக்கணும் எல்லாம் அவங்க இன்னும் டீப்பா போய் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருக்கிறப்ப அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உருவாக்குனதுதான் இந்த டால்டன் பிளான். நெக்ஸ்ட் மேம். டால்டன் பிளான் வந்து 20s இங்கிலாந்து எல்லா ஏரியாலையுமே இந்த பிளான் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நெதர்லாந்து போலாண்ட்ல வந்து இது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆனா யூஎஸ்ஏல வந்து இதை அவ்வளோ ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பார்த்துக்கல. நெக்ஸ்ட் மேம். டால்டன் பிளான்னா என்னன்னா இதுல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வர்ஸா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சயின்டிஸ்ட், நம்ம கிளாஸ் ரூம் தான் நமக்கு லெபார்டரியா இருக்கும். இந்த மெத்தடோட பிரின்சிபல் என்னன்னா the need of freedom in organization. நம்ம வந்து இண்டிபெண்டா என்ன கத்துக்கணும், எதை நம்ம படிக்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம இண்டிபெண்டா எடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கத்துக்கலாம். இதுல வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இண்டிவிஜுவல் ஒர்க்கா தான் இருக்கணும். நம்மளோட செல்ஃப் எஃபர்ட் மூலமா தான் நம்மளோட சப்ஜெக்டை வந்து நம்ம கத்துக்க போறோம். நம்ம என்ன எடுக்கிறோமோ இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல நமக்கு என்ன முக்கியமா நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் இதுல வந்து ஒரு கோல் செட்டிங், இப்போ இந்த 1 month அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கணும். அந்த அசைன்மெண்ட்ல நமக்கு கொடுக்குற டாபிக் அந்த பண்ணணும்ன்ற கோல் நமக்கு இதுல நெக்ஸ்ட். டால்டன் பிளான் வந்து 3 பார்ட்ஸா பிரிப்பாங்க: ஹவுஸ், அசைன்மெண்ட் அண்ட் லெபார்டரி. ஹவுஸ்ன்றது வந்து இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து கிரேட் ஹவுஸ், கிரீன் ஹவுஸ் அந்த மாதிரி ஹவுஸ் பிரிச்சிருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு விட்டுருவாங்க. அப்படி பிரிச்சு அந்த ஹவுஸுக்கு இந்த அசைன்மெண்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளே நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அந்த அசைன்மெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டால்டன் பிளான்ல டீச்சர்ஸ் ரோல் என்னன்னா அசைன்மெண்ட் ப்ரிப்பரேஷனும் பீப்புள்ஸை வந்து அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் தேவையோ இல்லை அவங்களுக்கு எதுவும் டவுட்னா அதை நம்ம டிக்டேட் பண்றதுக்காக தான் டீச்சர்ஸோட ரோலா இருக்கும். அப்புறம் ஸ்டடி ரூமை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் தான் மாற்றி அமைப்பாங்க. அப்புறம் அவங்களோட அசைன்மெண்ட்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை ஏதோ அவங்களுக்கு என்னென்ன குவரிஸ் இருக்கோ அவங்க அட்டம் பண்ணி ட்ரை பண்ணி வர டவுட்ஸை வந்து நமக்கு டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறப்போ நம்ம தான் கிளியர் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டடி மெத்தட்ல இருக்கிற ப்ராக்ரஸ் கார்டு மாதிரி அவங்களுக்கு ஜாப் கார்டுன்னு சொல்லி டால்டன் மெத்தட்ல ஒன்று சொன்னாங்க. அந்த ஜாப் கார்டுல என்னன்னா இப்போ நமக்கு இந்த மந்த்துக்கு உரிய அசைன்மெண்ட்ஸ்ல எந்த அசைன்மெண்ட் நம்ம எப்படி முடிச்சிருக்கோம், எந்த டைம்குள்ள முடிச்சிருக்கோம் அப்படின்றத எல்லாமே அந்த கிராஃப் மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே அவங்கவுங்க ஜாப் கார்ட்ஸை வந்து அவங்களே மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் மேம். டால்டன் கிளாஸ் எல்லாமே பெஞ்சஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம பண்ண போற ஒர்க்கை பொறுத்து நம்ம கிளாஸ்ல நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெஞ்சஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட நெசசிட்டிக்காக நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ரூம் செட்டப் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மேம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டால்டன் பிளான். இந்த டால்டன் பிளான்ல கரிக்குலம் வந்து டிவைடட் இன்டு ஒர்க் ஆர் அசைன்மெண்ட். ஸ்கூல் கரிக்குலம் வந்து அசைன்மெண்ட்ஸா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ்
இவ்வளோ டைம்ல நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி நம்ம முடிச்சிட்டா அதெல்லாம் நம்ம முடிச்சு நம்மளோட கிரேட்ஸ் எல்லாமே கிராஃப்ஸா அவங்க வந்து பிக் பண்ணி வச்சுக்குவாங்க. சப்ஜெக்ட் ரூம் தான் நமக்கு கிளாஸ் ரூமா மாறும். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்மளே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேம். மேம் நெக்ஸ்ட் மேம். சாரிடா. ஓகே. இதுல மெரிட்ஸ் என்னன்னா இண்டிவிஜுவல் டீச்சிங். நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு இது கிடைக்கும். நம்ம டவுட்ஸை நம்மளே அதை அட்டம் பண்ணி நம்மளே அதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி போய் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இதுல வந்து கண்டினியூவா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்களோட குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து அவங்களே டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய அவங்களே தானே கத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஸ்டடி ஹேபிட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மேம். இதோட டிமெரிட்ஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸு சஃபரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இது கத்துக்கிற மாதிரி இருக்காது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஓரல் ஒர்க் வந்து அவ்வளவா இருக்காது. ஏன்னா எல்லாமே அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரியே போயிடுறதுனால ஓரல் ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதில் வந்து அதாவது அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் மட்டும் எடுக்கிறனால இதில் வந்து நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான டாபிக்ஸு நம்ம சிலபஸ்ல வர டாபிக்ஸ்லயே டிஃபிகல்ட்டான டாபிக்ஸை வந்து அவங்க ஒமிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் டால்டன் பிளான். அவ்வளவுதான். Yes, question answer discussion session. புரிஞ்சாப்பா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ. புரிஞ்சுதுப்பா. நீங்க கொஸ்டின் கேளுங்கப்பா, நான் சொல்றேன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. அவங்க பேரு ஹெலன் தானே, ஏன் அதை டால்டன் மெத்தட்னு சொல்றாங்க? அவங்க அந்த டால்டன் ஹை ஸ்கூல்ல தான் அந்த மெத்தடை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட நேமையா அவங்களோட பிளானுக்கு வச்சுட்டாங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், ஆன்சர் பண்ணுவீங்களா? இது வந்து மேம் நேற்று சொன்னாங்களே செல்ஃப் சென்ட்ரிக், ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக், டீச்சர் சென்ட்ரிக், அந்த மாதிரி இதுல டால்டன் பிளான் எதுல வரும்னு நீங்க சொல்றீங்களா? Very good. ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் மெத்தடா? செல்ஃப் சென்ட்ரிக்கா? அவங்களுக்கு பிடிச்சது தானே அவங்க எடுத்து படிக்கிறாங்க. என்னாச்சு? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மேம். Is it a student centric method? இது செல்ஃப் சென்ட்ரிக் மேம். Why it is self centric? நீங்க அது பேசுமா நான் கவனிக்கல, நான் தான் கேட்டேன். Why it is self centric? ஏன்னா இதுல வந்து நமக்கு என்ன தேவையோ, நம்ம டைம் வந்து நம்மளோடது மேம். ஸோ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எடுத்து நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிறனால இது செல்ஃப் சென்ட்ரிக் மேம். ஏன்னா டீச்சர்ஸ் கிட்ட நம்ம ஒப்பீனியன் வந்து அவ்வளவா கேட்கறதும் இல்லை மேம். அவங்க டிக்டேட்டர்ஸா தான் இருக்காங்க. ஸோ இது செல்ஃப் சென்ட்ரிக் மேம். ஓகே, புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? So shall we have one more method or shall we wind up? ஒரு மெத்தட் பண்ணிரலாமா? So anybody is ready? மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுமா. சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் சொல்றாங்கல்ல மேம், அது சைல்டு சென்டர்டா இல்ல செல்ஃப் சென்ட்ரிக்கா மேம்? சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம்ங்கிறது டீச்சிங் மெத்தடே கிடையாது. இல்ல மேம், அதுல வந்து நமக்கு பிடிச்ச பாடத்தை தானே மேம் எடுத்து படிக்கிறோம். ஆமா.
ஆமா, உனக்கு என்ன சாய்ஸா, உனக்கு என்ன விருப்பப்படுறியோ அந்த விருப்பத்தை சூஸ் பண்றதுக்கு உனக்கு அதுல லிபர்ட்டி உண்டு. அதுதான். அதனால அது வந்து உனக்கு லிபர்ட்டி கொடுக்கறனால அது லேர்னர் சென்ட்ரிக்னு சொல்ல முடியுமான்னா, பட் இட் இஸ் நாட் அ மெத்தட்மா, இட் இஸ் அ ப்ரொசீஜர், அப்ரோச் தான். புரியுது? அப்ரோச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மெத்தட். எஸ் மேம். சரியா? அதுல வந்து உனக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, நீ சூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்க டீச்சிங் அப்ரோச்சஸ் பாத்தீங்கன்னா there are 3 or 4 டைப்ஸ் இருக்கு. பிஹேவியரிஸ்டிக் அப்ரோச், வேற என்ன, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டிக் அப்ரோச், அந்த மாதிரி 2-3 அப்ரோச் இருக்கு. சரியா? அதுல வரும்போது இட் கம்ஸ் as a கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். பிஹேவியரிஸ்டிக் அப்ரோச் இன்னொன்னு என்ன, காக்னிட்டிவ் அப்ரோச்சா? காக்னிட்டிவிஸ்ட் அப்ரோச், அறிவு சார்ந்த. பிஹேவியரிஸ்டிக் அப்ரோச்னா நம்மளுடைய நடத்தைகளுக்கு தேவை, நம்மளுடைய லைவ்லிஹுட்டுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான இது வந்து வர்றது, அப்படிதானே? வேற கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படின்னா நம்ம வந்து லேர்னிங் பை டூயிங், நம்மளாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, லேர்னிங் அந்த கான்செப்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. சரியா? ஸோ தட் இஸ் அப்ரோச். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் அப்ரோச் வித் மெத்தட். ரைட்டா? ஒரே நிமிஷம். எஸ் மேம். ஹலோ அம்மா, நான் மெயில் அனுப்பியிருக்கேன், அது சொல்லதான் கூப்பிட்டேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாரு. என்னோடது பிடிஎஃப்ல அனுப்பியிருப்பேன், மற்றது வேர்டில் அனுப்பியிருப்பேன், எம்டி ஃபார்மேட்டை. சரியா? பாரு. ஓகே. எஸ்மா, இப்போ என்ன இன்னொரு இது டாபிக் எடுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம்? ஹலோ, அவ்வளோதான், எல்லாம் பசி மயக்கத்தில் இருப்பாங்க. ஐ ஹேவ் மேம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். எஸ் மேடம், இந்த டால்டன் பிளான் வந்து இங்கிலாந்துலயும் நெதர்லாண்ட்லயும் சக்சஸா இருக்கு, அமெரிக்காவுல ஏன் மேம் அங்கதானே கண்டுபிடிச்சாங்க, அங்க மட்டும் ஏன் சக்சஸா இல்ல? இது நல்ல கேள்வி. இது நீ என்கிட்ட கேட்க கூடாது, யார் நடத்தினாலும் அவள்கிட்ட போய் கேளு. அவங்க அதுல மோர் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதாவது எதுவுமே நீங்க வந்து எப்ப தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் அதனுடைய சக்சஸ் ரேட் இருக்கும்மா. புரியுதா? ஓகே மேம். எந்த ஒரு மெத்தடா இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெக்னாலஜி இப்போ இவ்வளவு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க சீனியர் பேட்சுக்குலாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, எங்களுக்கும் என்னன்னு தெரியாது. போவேன், நான் பாட்டுக்கு கதை பேசுற மாதிரி பேசுவேன், அவங்களும் மண்டே ஆட்டி கேட்டுட்டு வந்துருவாங்க. புரியுதா? பட் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போசர் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஒரு செமஸ்டர் ஃபுல்லாவே முடிய போகுது, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் டிஃபரெண்ட் டெக்னிக்கல். அதாவது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்றோம், இல்லையா? இப்போ இந்த பிபிடி எல்லாம் அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நம்ம என்ன போய் கண்டென்ட் கொடுக்குறோமோ, இங்க என்ன லைப்ரரியில புக் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும்தான் அவங்க படிச்சிருப்பாங்க, நம்ம கொடுக்குற நோட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கான எக்ஸ்போஷர் அப்படி கிடையாது, இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து நிறைய நெட் ரெஃபரன்ஸ் போறீங்க, உங்களுக்கு புக் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. நாங்க என்ன எந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் புக்கும் உங்களுக்கு கொடுக்கல, இல்லையா? நோட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அப்போ இந்த வே நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் இன்னும் மீனிங்ஃபுல்லாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன தோணுது, ஆன்லைன்ல எங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கு, இதுவே எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தோணுது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான். அப்போ எந்த இடத்துல எதை அதிகமா ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? ஓகே மேம். ஓகே, புரியுது மேம். Any other clarifications? Okay, I think it is 1:10, so we will wind up today's class. Next week பாப்போம் திரும்ப. சரியா? Get ready for the seminar. Okay வா? ஓகே மேம். அந்த ஓகே சொன்னீங்க. Thank you. Thank you, ma.